வணக்கம் நேயர்களே. நான்காவது நாளாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டுள்ளது. மெயினாக ஐடி செக்டார் இஸ் அ மெயின் ட்ராக் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து 62.75 புள்ளிகள் குறைந்து 25,087 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1174, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1303. மெயினாக இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 1.3% விழுந்திருக்கு ஆஃப்டர் த வீக் Q1 ஆஃப் டிசிஎஸ்ன்னு சொல்லலாம். அதுமாரி போத் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா ப்ராடர் இண்டெக்ஸஸில் இன்னைக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 0.7% அண்ட் 1.02% அதிகரித்திருக்கிறது. அதுமாதிரி 11 செக்டாரில் 9 செக்டார்ஸ் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை ஓவரால் அந்த ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் மூவில் இருப்பதை காண முடியுதுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி ரியாலிட்டி ஒரு 1.42% ஏறி இருக்கு. அதுதான் இன்னைக்கு டாப் செக்ட்ரல் கெய்னர். தென் நிஃப்டி 50 அதுமாரி அதர் துறைகளில் பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைலும் இன்னைக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் லைக் எட்டர்னல், டைட்டான், இண்டஸ்இண்ட் பேங்க், ONGC, SBI லைஃப், அதானி என்டர்பிரைசஸ், கிராசிம், ஹீரோ மோட்டோகார்ப், HDFC லைஃப், கோல் இந்தியா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் ஜியோ ஃபினான்ஷியல், டெக் மகேந்திரா, விப்ரோ, பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், TCS, ஏஷியர் மோட்டார், L&T, HL டெக் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்னைக்கு ஓலா எலக்ட்ரிக் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18.27% அதிகரித்து ஒரு ரிப்போர்ட்டிங் நேரோ சீக்வென்ஷியல் லாஸ். ஸோ அதனால் பெட்டர் கிராஸ் மார்ஜின் இன் FY 26. அதனால் இந்த பங்கு வந்து ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொடுதுன்னு சொல்லலாம். மேலும் அதுபோல் இந்த நியோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் அதுவும் இன்னைக்கு வந்து 1.37% அவங்களுடைய ரிப்போர்ட். அந்த ஜான் ஸ்ட்ரீட் வந்து டெபாசிட்டட் $567 million இன் எஸ்க்ரோ அக்கௌண்ட். ஸோ த கிளியரிங் த பாத் டு ரெஸ்யூம் ட்ரேடிங் இன் இந்தியா அப்படின்னு சொன்னோடனே அதுலேயும் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதேமாரி செபி ஆல்சோ ரிசீவ் த ரிக்வஸ்ட் ஃப்ரம் ஜான் ஸ்ட்ரீட் டு ரிமூவ் சம் கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது நாளைக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜான் ஸ்ட்ரீட்டினுடைய இன்புட் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்துள்ள ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் -0.13% versus 0.39. அதேமாரி கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ஜூன் பார்த்தோம்னா 2.1% லெஸ் தென் த லாஸ்ட் மந்த்து விட குறைச்சதாக தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட் விழுவதற்கு காரணங்கள்னு பார்க்கும் பொழுது இந்த இன்டென்சிஃபையிங் டாரிஃப் வார் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்னொரு கிளாரிட்டி கிடைக்காம இருந்துகிட்ருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தோம்னா இப்போ யூரோப் யூனியனோட சில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. அது வந்து முடிகிற திருவாயில் இருக்குது. அவங்க வந்து நாங்கள் வேறு மாதிரி இப்போ எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்னை பண்ணுவோம் ஏன்னா அமெரிக்காவுடைய இம்பேக்ட்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு செயின் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அது வந்து எப்போ முடியுதுங்கிறது பார்க்கணும். இரண்டாவது பார்த்தோம்னா சப்டியூடு Q1 ரிசல்ட்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தது வந்து மார்க்கெட்டில் ஒரு மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் தான் சந்தைகளில் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா காலையில் 25,149 ஸ்டேட்டஸ் கோ. எஸ்டர்டே நேற்றுக்கு என்ன ஓப்பன் ஆச்சோ தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு வாலடைல் மூவை வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இருந்தது. 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஸ்ப்ரீ இந்த மார்க்கெட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மார்க்கெட் நீத்தி லோ 25,001.95 புள்ளிகளை தொட்டுது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி 25,151 வரலையும் போச்சு. ஹை போயிட்டு க்ளோசிங்கில் பார்த்தோன்னா 25,082.30 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் பிலோ ஆவரேஜாக இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா பாசிட்டிவாக முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட்டில் பார்த்தோம்னா சப்போர்ட் ஆஃப் த மிட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 25,150 25,300. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட் வந்து
25,000 மற்றும் 24,800. ஸோ இந்த ஆன்கோயிங் கன்சாலிடேஷன் இந்த மார்க்கெட் பார்க்கும் பொழுது மொமெண்டம் வந்து அப்பியர்ஸ் டு பி டேப்பரிங் மாதிரி தெரிகிறது. ஸோ அதனால் சீசனாலிட்டி வழியாக பார்த்தோன்னா ஜூலை மாதங்கிறது ஹிஸ்டாரிக்லி பாசிட்டிவ் மந்த் ஃபார் த நிஃப்டின்னு சொல்லலாம். இது வந்து 2014 எடுத்தோம்னா ஒன்லி 2019 ஒண்டி தான் ஜூலை மாதம் மார்க்கெட் ரெட் ஆயிருக்கு. பாக்கி எல்லா வருஷங்களும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே we can see how the market is going to react on this July month அப்படிங்கிறதுல முக்கியமாக இருக்கக்கூடும். நண்பர்களே, இந்த சப்டியூடு ட்ரெண்ட்னால மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.